இலங்கையின் கனிம வளங்களை இந்தியாவுக்கு வழங்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள தயாராகி வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எனவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்திய மேமாக்கலுக்கு எதிராக அனைவரும் அணிதிரள வேண்டும் என கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் மேற்பரப்பு மற்றும் கடல் தளத்தில் உள்ள அரிய கனிம வளங்களை வரைபடமாக்குதல், அடையாளம் காணுதல் மற்றும் வட்டி எடுப்பதை இந்திய நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க இந்த ஒப்பந்தம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு அரசாங்கங்களின் ஒப்பந்தத்தோடு இந்திய நிறுவனங்களுக்கு கனிமமயமாக்கப்பட்ட பகுதிகளை ஒதுக்கவும் இந்திய பொது மற்றும் தனியார் துறைகளின் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வளங்கள் தொழில்நுட்ப தொழில்களுக்கு அவசியமானவை. இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானது. இந்த திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஈடுபட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம், ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயம் இந்த ஒப்பந்தத்தினை விரைவுபடுத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையில் இந்திய மேமாக்கலுக்கு எதிராக போராடிய ஒரு கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்தில் காணப்பட்டது. எனினும் தற்போது இந்த நடவடிக்கை துரோகமானது. மக்கள் ஒன்றுபட்டதற்கு எதிராக போராட வேண்டும். காங்கேசன்துறை மற்றும் திருவோணமலை துறைமுகங்களை இந்தியமயமாக்கும் முடிவுகள் மற்றும் மருந்து சந்தையை இந்திய மருந்துகளால் நிரப்ப 7 ரகசிய ஒப்பந்தங்கள் போன்ற இந்தியா தொடர்பான பிற திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும்.